ஆசையாக ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு உடனே 2-3 ஷர்ட் எடுத்து போட்டு பார்த்துட்டு ஃபிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறீங்களா? பட் அது மாதிரி வாங்காமல் நான் சொல்கிற இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி வாங்குங்க. அப்போ தான் நீங்கள் போடுற ட்ரெஸ் வந்து ஃபிட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துருப்பது மென்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இப்போ தான் எங்கள் சேனல் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் ஷர்ட் போட்டுட்டு உட்காரும்போது நானும் வந்து பட்டன் போட்டிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல ஸ்பேஸ் அதாவது ஒய்டாக கேப்லாம் தெரிஞ்சால் அது வந்து தப்பான ஃபிட்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு சரியான ஃபிட் கிடையாதுன்னு அர்த்தம். இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா, உங்கள் காலர் வச்சு தான் செக் பண்ணுறது. அது எப்படின்னா, நீங்கள் ஷர்ட் போட்ட உடனே 1 அல்லது 2 ஃபிங்கர்ஸ் வந்து உங்கள் கழுத்துக்கிட்ட இருக்க காலருக்கு பின்னாடி விட்டு பாருங்கள். கம்ஃபர்டபுளாக போச்சுன்னா அது வந்து பர்ஃபெக்டான ஃபிட்டு, இல்லைனா அது வந்து தப்பான ஃபிட்டுங்க. இந்த லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிறது, உங்கள் ஷர்ட்டோட ஷோல்டர் சீம் லைன் வந்து உங்கள் ஷோல்டர் போன் இருக்குல்ல அந்த எட்ஜில் இருந்துச்சுன்னா கரெக்டான ஷர்ட்டுன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த ஷோல்டர் போனுக்கு மேலேயோ அல்லது கீழேயோ இருக்குன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஷர்ட் வந்து தப்பான ஃபிட்டிங்னு அர்த்தங்க. இந்த லிஸ்ட்டில் நாம் பார்க்க போகிற லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப் என்னென்னா, நீங்கள் போட்டிருக்கிற ஷர்ட் ஸ்லீவ்ஸ் வந்து உங்கள் ஆர்ம்ஸில் கம்ஃபர்டபுளாக இழுத்து விடும்போது போச்சுன்னா நீங்கள் போட்டிருக்கிற ஷர்ட் வந்து கரெக்டான ஃபிட்டுன்னு சொல்லலாம். இல்லை எனக்கு வந்து கையில் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து தப்பான ஃபிட்டிங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஷர்ட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ஃபிட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ரொம்ப நன்றி.